ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதி ஷார்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் டிஃபனுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாம்பார் வைப்போம். ஆனால் சரவண பவன், வசந்த பவன் அளவுக்கு அந்த வாசனையும் மனமும் வரவே வராது. அதுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது. நாம் இன்றைக்கி அந்த சீக்ரெட் ரெசிபி என்னென்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 50 கிராம் சின்ன வெங்காயம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு முருங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். மீடியம் சைஸ் தக்காளி 1, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன கட்டி வெல்லம், 5-6 பல்லு பூண்டு, 2 பெருங்காய கட்டி. மசாலா பொருளை பார்த்துப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இந்த டிஃபன் சாம்பாருக்கு ஒரு பொடி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பீஸ் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், 3 வரமிளகா. இந்த மசாலா பொடியை நம்ம எப்படி அரைக்க போகிறோன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா பொருளையும் வறுத்தெடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பொடி தான் சாம்பாருக்கு ஒரு தனி ஃப்ளேவரை தரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துப்போம் வாங்க. இப்போ நம்ம துவரம்பருப்பை வேக வைக்கிறதுக்கு பருப்பை நல்லா அலசி குக்கரில் போட்டாச்சு. இப்போ நம்ம பூண்டை சேர்த்துப்போம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். கரண்டியை வச்சு கலந்து விட்டுப்போம். குக்கர் மூடியை இப்போ நம்ம மூடிடுவோம். என்னுடைய குக்கரில் ஒரு 4 விசில் விட்டால் போதும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு இறக்கிக்கிங்க. 4 விசில் விட்டாச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மத்த வச்சு நல்லா குழைய மசிச்சு விட்டுப்போம். பாருங்க, பருப்பை நல்லா குழைய மசிச்சு விட்டாச்சு. இப்போ வாங்க நம்ம சாம்பார் பொடியை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாம்பார் பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துப்போம். முழு தனியா, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை. லைட்டாக வதக்கிட்டா போதும். கேஸை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறினா போதும். ரொம்பலாம் விடாதீங்க, எல்லா பொருளும் கருகிடும். பாருங்கள், மசாலா பொருள் லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்ச தேங்காவை சேர்த்துப்போம். தேங்காய் லைட்டாக நிறம் மாறினா போதும்.
அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், தேங்காய் லைட்டாக நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடியை அரைச்சி எடுத்துப்போம் வாங்க. நான் எப்போவுமே அரைக்கிற மாதிரி அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளேவர் கிடைக்கணுன்னா அம்மியில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். பெருங்காயம் கட்டி சேர்த்துப்போம். வெங்காயம் கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும் போது வெங்காயம் நல்லா முழுசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். பாருங்கள், வெங்காயத்தை நம்ம கோல்டன் ஃப்ரை இல்லாமல் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். மல்லித்தூள், சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருப்போம். மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். சேர்த்துப்போம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், தக்காளியை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி தண்ணியை சேர்த்துப்போம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இந்த அளவுக்கு போதும். முருங்கைக்காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நம்ம மூடியை போட்டு கேஸை சிம்மில் வச்சுடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், முருங்கைக்காலாம் வெந்துட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் விடாதீங்க, முருங்கைக்காலாம் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம வேக வச்சு குழைய வச்ச துவரம்பருப்பை சேர்த்துப்போம். இந்த பருப்பிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் ஊற்றிப்போம். கலந்து விட்டுப்போம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச வெள்ளைத்துண்டை இதில் சேர்த்துப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும். சாம்பாரை நம்ம அப்படியே 5 நிமிஷம் விட்டாச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு கலரிடுவோம். நம்ம போட்ட வெள்ளைக்கட்டியும் நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்ச சாம்பார் பொடியை இதில் சேர்த்துப்போம்.
இதுதாங்க ஃப்ளேவரே கொடுக்கறது. சாம்பார் பொடியை சேர்த்தாச்சு. இதை கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த நெய் தான் இந்த சாம்பாரோட ஃப்ளேவரை இன்னும் அதிகமாக்கும். நெய்யை சேர்த்துப்போம். நெய் சேர்த்தாச்சு. இந்த வாசனை ஹோட்டல் டிஃபன் சாம்பார் மாதிரி சும்மா கமகமன்னு வருது. இதை நீங்கள் இட்லி, தோசை, வடை கூடலாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பாரோடைய சீக்ரெட் ரெசிபி என்னன்னு பார்த்தோம். எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.